எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவு ஒரு ஆசிரியரை பற்றிய பதிவு. ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுத்த ஒரு 45 நிமிஷம் அந்த பீரியடு ஃபுல்லாக அவங்க பாடத்தையே நடத்துகிற வாத்தியார்கள் இருப்பாங்க. சில வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 45 நிமிஷம் அவங்களுக்கு அந்த பாடத்தை நடத்தக்கூடிய பீரியடாக இருக்கும்போது 35 நிமிஷம் புத்தகத்தில் உள்ள பாடத்தை நடத்திட்டு அந்த 10 நிமிஷம் வாழ்க்கை பாடத்தை வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை பற்றின விஷயங்களை ஒரு 10 நிமிஷம் பிள்ளைங்களுக்கு சொல்லுவார். அந்த 10 நிமிஷத்துக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. அந்த கிளாஸ் ஃபுல்லாக கவனித்து எப்படா அந்த 10 நிமிஷம் வரும், அந்த 10 நிமிஷம் சார் என்ன சொல்ல போகிறாரு, என்ன விஷயம் நமக்கு சொல்ல போகிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை கேட்டு அந்த கதை, அந்த பாடங்கள் வாழ்க்கை பாடம் கற்றுக்கிற அந்த வாழ்க்கை பாடத்துக்காக எத்தனையோ மாணவர்கள் ஏங்கி நிற்பாங்க. அந்த கடைசி 10 நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்தது. தினம் அந்த வாத்தியார் ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை அந்த 10 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ மாணவர்களுக்கு அவ்வளோ அருமையாக பிடிக்கும் அந்த விஷயம். அந்த ஒரு நாள் அந்த 10 நிமிஷம் ஒரு நாள் அந்த கதையை சொல்கிறாரு. அந்த கதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அவர் மாணவர்கள்லாம் கூட சொல்லியிருக்காரு, மாணவர்களே இன்றைக்கி வாழ்க்கை பாடம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு பலூன் கொண்டு வந்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலூன் கொண்டு வந்துட்டோம் சார்னு சொல்லியிருக்காங்க. அந்த பலூனில் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பலூனில் அவங்க பேர் எழுத சொல்லியிருக்கார். பேர் எழுதியிருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு பக்கத்து ரூம் இருந்திருக்கு. பக்கத்து ரூமில் அடைச்சி கிளீனாக ரூம் அடைச்ச மாதிரி இருக்குது. அந்த ரூமு ஒரு விலாசமான ரூம். அந்த ரூமில் அந்த கிளாஸில் 30-40 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 30-40 பேர் அவங்க பேரை எழுதி அந்த பலூனில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பலூன் நல்லா ஊதுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடையாத அளவுக்கு ஊத சொல்லியிருக்காரு. எல்லாம் ஊதி ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க பேர் அதில் எழுதியிருக்காங்க. அந்த பலூனில் ஒவ்வொரு பேர்லேயும் பலூன் தெரியுது. பலூனில் ஒவ்வொருத்தர் பேரும் தெரியுது நல்லா. அதுக்கடுத்து உடனே எல்லாரையும் எழுதிட்டீங்களா மாணவர்களே, எல்லாம் ஆமாம் எழுதிட்டோம் சார்னு சொல்கிறாங்கல்லாம். அந்த பலூனை கொண்டு போய் அந்த பக்கத்து ரூமில் எம்டிஆர் இருக்க ரூமில் கொண்டு போய் அப்படி கட்டி இந்த பலூனை பேர் கட்டி எல்லாத்தையும் அதில் போட்டுருங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த ரூமில் எல்லோரும் அந்த பலூனை போட்டுறாங்க. எல்லா பலூன் இருக்குது, அவங்க பேர் உள்ள பலூன் எல்லாம் கிடக்கு. உடனே அந்த ரூமை அடைச்சிட்டு உள்ளே இருக்க ஃபேனை மட்டும் போட சொல்கிறார். உள்ளே ஃபேனை போட்டோன்னே இந்த பலூன் அப்படியே எல்லாமே காற்றுக்கு சுற்றி பறந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. எல்லா பேரும் அப்படியே கலந்துருது எல்லாம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாரு, மாணவர்களே நீங்கள் போய் இப்போ உங்கள் பலூனை தேடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க, எடுக்க முடியல. எதுவுமே தேடி பார்க்குறாங்க, டைம் இழுக்குது. போய் அவங்க பேர் உள்ள பலூனை தேடி எடுக்கிறது. ஏன்னா அங்கங்கே கலந்து காற்றுல அடித்து எங்கே போயிருக்கு, எங்கே தப்பு கிடக்குதுனால ஒருத்தர் தேடி எடுக்கிறது சிரமமாக இருக்குது. ஃபுல்லாக எடுக்கு சார், இது எப்படி சார், கஷ்டம் சார், அங்கங்கே காற்றுக்கு பறந்து போய் மிக்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வாங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, மாணவர்களே இப்போ நீங்கள் ஒரு பலூன் கையில் எடுக்கிறீங்கன்னா, ஒரு பலூன் ராஜா அப்படின்னு பலூன் எடுக்கிறேன், அந்த ராஜா எடுக்கிற பலூனை கொடுங்க. இப்படி நீங்கள் எடுக்கிற பலூனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்குது உங்களுக்கு வந்துடும். அந்த பலூன் உங்களுக்கு வந்துடும். இப்போ தேடல் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு மட்டும் நீங்கள் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு மட்டும் நீங்கள் தேடும்போது கிடைக்கல பார்த்தீங்களா, ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தேடும்போது உங்களது ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ. இப்போ அதே மாதிரி வாத்தியார் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா ஒரு பலன் எடுக்கிறாங்க. ராஜா வாங்கிக்க, குமார் வாங்கிக்க, செல்வி வாங்கிக்க. இப்படி ஒவ்வொருத்தர் கொடுக்கும்போது ஈஸியாகவே ஒரு 5 நிமிஷத்தில் இது வேலையை முடிஞ்சிருச்சு. எல்லாம் மற்றவங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு.
அவங்களுக்கும் கிடச்சிருச்சு. அதனால் இந்த வாழ்க்கை பாடத்துலேருந்து அந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தை தனக்கு அப்படின்னு தேடுறத விட அடுத்தவங்களுக்கும் கொடுத்து உதவிட்டு தாமக்கும் நம்ம எடுத்துக்கிற போது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் வாழ்க்கையில். அதனால் அடுத்தவங்களுக்கு சொல்கிற சேவை செய்கிறதுங்களும் நமக்கு மட்டும் நம்ம தராமல் மற்றவங்களுக்கும் சேர்த்து மற்றவங்களையும் நம்ம கருத்தில் கொண்டு அவங்களுக்கும் உதவி பண்ணிவிட்டு நம்மளும் நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொன்ன அந்த வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கும் சொல்லி இந்த இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய சந்திரன் வனன் சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். +1 +2 மாணவர்கள், அக்கௌண்ட்ஸ் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமின்னு சேனல், அது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான சேனலையும் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்க சொல்லுங்கள். பொழுதுபோக்கான விஷயத்தை பார்க்குறதுக்கு சந்திரன் வனன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.